கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஆழமாய் சிந்திக்க இருக்கிறோம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சார்ட்டில் பிரைமரி நேம்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பெயர்கள் பற்றி நாம் இப்போ தியானிக்க இருக்கிறோம். அந்த பெயர்கள் அப்படின்னா ஒவ்வொரு பெயரும் அவருடைய கேரக்டரை குறிக்கிறது. ஒரு நேம் அல்ல, அது ஒரு நவுன் அல்ல, இட்ஸ் அ வெர்பு. நமக்கு தெரியும், நம்ம எபிரேய பாஷைங்கிறதுல உள்ள ஒவ்வொரு எழுத்துமே 3 டைமென்ஷனல், அது வெர்பு. அது ஒவ்வொரு ஆண்டவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துது. அதனால் அதில் இருக்கிற அந்த கேரக்டர்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் பார்க்குறதுல மேலே வலது பக்கம் இருக்கிற முதல்ல அந்த ஆண்டவருடைய கேரக்டர் மெலேக், த கிங். மெலேக்குன்னா கிங்னு அர்த்தம். எபிரேய பாஷையில் மெலேக் அப்படின்னா கிங். அபு மெலேக்னு ஒரு கேரக்டர் வரும், மெலேக்கோட அப்பா. அப்புறம் நிறைய இடங்களில் பழைய ஏற்பாடுகளில் மெலேக்னு வரும். அதே டைட்டில் தான் ஆண்டவருக்கும். அவர் தான் கிங் ஆஃப் கிங்ஸ். இப்போ அவர் ராஜாதி ராஜா அப்படின்னு. அடுத்தது அதுக்கு ரெண்டுக்கும் அந்த இதுக்கு பக்கத்தில் இடது பக்கம் வர்றது எல். அது நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். எல்லுன்னா த சாவரின் காட், கடவுளை எல்லுன்னு ஜென்ரலாக எல்லாத்துக்கும் அவருடைய நாமத்தை கூப்பிட்டு அதை அவர்களுடைய பேராய் ஒரு கேரக்டராக சேர்த்துக்கிறது, அது எல். அடுத்தது லெஃப்டில் யாவே, யுத் ஹே ஓ ஹே, அது ஐயாம் ஹூ எம் அப்படின்னா இந்த எழுத்தை நம்ம அநேக முறை தியானிச்சிருக்கிறோம். இது யூதர்களுக்கு இது புரியாத ஒன்று. அதனால் அவங்க யாவே யூஸ் பண்ண மாட்டாங்க, அடோனை அப்படின்னு ஒரு கேரக்டராக பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது நடுவில் இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிறதுல ரைட்டில் இருக்கிறது அப்பா. அப்புனாலே பிதா தான். அப்பா அப்படின்ற வார்த்தை அப்புலேருந்து வந்தது தான். அதுனா டேடின்னு அர்த்தம். அப்பு தான் நமக்கு தமிழ்லேயும் அப்பா அப்படின்றது வந்தது, நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அடுத்தது அதுக்கு பக்கத்தில் லெஃப்டில் இருக்கிறது எலோஹிம், காட் த கிரியேட்டர். இது ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கும்போது அந்த ஆதியாகமம் முதலாவது வசனத்தில் இருக்குது. எலோஹிம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, நாட் சிங்குலர் ஃபார்ம், இது ப்ளூரல் ஃபார்ம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். இன்னும் காலங்கள் வரும்போது நம்ம அதை இன்னும் ஆழமாக தியானிக்கலாம். அடுத்தது இன்னும் லெஃப்டில் வந்தால் அடோனை, லார்ட் த மாஸ்டர். அந்த மேலே இருக்கிற யாவேங்கிறது த மோஸ்ட் ஹோலி நேம் அப்படின்னு யூதர்கள் கருதுறதுனால, அதை உச்சரிக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த அடோனை அப்படின்ற அந்த நேமை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அது கீழே வந்தேன்னா வலது பக்கம் இருக்கிறது அபினு. அப்பு அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி தான் அபினு, ஃபாதர் அப்படின்னு. அதுவும் அநேக இடங்களில் யூஸ் பண்ணுறது. அடுத்த இது லெஃப்டில் வர்றது ஏலா. எல்லா அப்படின்ற அது ஆம்சம் காட். எல் தான் ஏலா, அது ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடோடு த ஆம்சம் காட். அதுக்கு லெஃப்டில் வர்றது தான் ஹஷேம். ஹஷேம் அப்படிங்கிறது நேம். இது ஆண்டவருடைய நாமம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாமத்தை பற்றி தான் நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா இயேசு என்ற பெயருக்கு கொடுத்தார். அப்போ இயேசு என்ற அந்த நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் உயர்ந்த நாமம். இந்த பிதாவுடைய ஹஷேம் என்கிற அந்த நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்ததுனால் அந்த நாமத்தில் தான் நம்ம புதிய ஏற்பாடில் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதில் தான் அநேகர் சுகமடைந்தார்கள், அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி உள்ள
நாமத்தை நாம் இப்போது அதிகமாக தியானிக்க இருக்கிறோம். இதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமிக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு போன எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை கேட்கும்போது எல்லா முடங்கால்களும் முடங்கி போகும். அவ்வளவு வல்லமை உள்ள நாமம். இந்த நாமத்தை சீஷர்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போஸ்தலர்கள், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-2 அதிகாரத்திலே அவர்கள் அதை உபயோகப்படுத்தினார்கள். அந்த நாமத்தின் மூலமாக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். அதை விவரமாக நம்ம இப்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு போவாங்க. அப்போ ஒரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வருவாங்க. அப்போது அவன் இவங்களை பார்த்து பொன்னும் வெள்ளியும் இருக்கிறதா அப்படின்றது மாதிரி அவன் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என் பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த நாமத்தினாலே இவனுக்கு எழுந்து நடக்கிற கிருபை ஆண்டவர் வைத்திருந்தார். இயேசு ஊழியம் செய்யும்போது இந்த நாமத்தை உபயோகப்படுத்தவில்லை, வெளிப்படவில்லை. இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்து பின்புதான் அவருடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தி அந்த நாமத்தை சொல்லுகிற வெளிப்படுத்துகிற காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்போது அந்த நாமத்தை சொல்லி எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து தேவனை துதித்தான் என்று இருக்கிறது. இப்போது நம்ம இவன் வெறும் சரீர சுகம்தான் கேட்டிருக்கலாம் இல்லையா, அவர் விரும்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனை முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினதை நம்ம இப்போ பார்க்கிறோம். அதை 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியனது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாக சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்போ இந்த அவர் நாமத்தை இவங்க உச்சரித்த போது, அவன் அதை ஏற்றுக்கொண்ட போது, அதனால் அவனுக்கு சர்வாங்க சுகம், டோட்டல் ஹீலிங் அப்படின்னு விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கால்கள் எழுந்து நடந்து ஓடி ஆண்டவரை மகிமைப்படுத்தான். அந்த சர்வாங்க சுகம் என்பது வெறும் சரீரத்தில் உண்டான சுகம் அல்ல, அது மாத்திரமல்ல, அவன் ரட்சிப்பையும் அடைந்தான். அதுதான் அந்த நாமத்தின் மூலமாக அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இது அநேகருக்கு அப்போது இந்த நாமத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கிறோம். ஆண்டவரை பற்றி சொல்லப்போ வசனத்தை கேட்டவர்கள் அநேகம் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அந்த 5000 பேரில் ஒருத்தனாக இருந்தான் இந்த முடந்தன். 4999 பேரும் ப்ளஸ் இவனும் தான் அந்த விசுவாசத்தில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். அப்போ அவனுக்கு சரீர சுகமும் ப்ளஸ் அவனுக்கு ஆண்டவரில் விசுவாசம் உண்டானதுனால அவனுக்கு ரட்சிப்பும் கிடைத்தது. நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க பிள்ளைகளாயிட்டாங்க, நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க ரட்சிப்படைந்துட்டாங்க. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எல்லாம் இலவசம், சரீர சுகம் இலவசம், ரட்சிப்பு இலவசம். இதுதான் அந்த மூடனாக இருந்த சப்பானியாக இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்தது. இது ஒரு அற்புதம். ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவருடைய வல்லமை புலப்பட்டது முதல் ஒரு தொடக்கம் இது. இப்போ இதை தான் நம்ம அப்போஸ்தலர் 2
பேதுரு ஆண்டவரை பற்றி சுவிசேஷமாய் அவர்களுக்கு சொல்லும்போது அவர் பரிசுத்த ஆவியினால் அவன் நிறைந்து ஆண்டவரை பற்றி யூதர்களுக்கு ஆண்டவரை பற்றி அவருடைய பாடு மரணத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் அவரை ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் குத்தப்பட்டவர்களாய் அந்த நாமத்தை கேட்டபோது அவர்கள் குத்தப்பட்டவர்களாய் சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அது 37வது வசனம் அப்போஸ்தலர் 2 38 வாசிக்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். அப்போது 41 அவருடைய வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்போ இதில் அநேகர் தவறாக புரிந்து கொண்டு வேதத்தை ஜனங்களுக்கு சரியாக சொல்ல முடியாமல் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அவர்கள் இயேசுவின் நாமத்தில் மூழ்கினார்கள். இயேசுவின் நாமத்தில் தண்ணீரில் அல்ல, நாமத்தில் மூழ்கி அவர்கள் ரட்சிப்படைந்தார்கள். வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். தண்ணீர் ஞானம் அல்ல, தண்ணீர் ஸ்நானம் அல்ல, ஞான ஸ்நானம். அது இன்றைக்கி கிறிஸ்தவ மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு பிளவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், ஒன்லி ஜீசஸ் என்ற ஒரு குரூப் இருக்குது. அவங்க அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், நீங்கள் சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஸ்நானம் கொடுங்க, நாட் இன் வாட்டர் அப்படின்னு சொன்னதை அவங்கள மாற்றி ஒரு குரூப் உண்டு பண்ணுறதுக்காக இயேசுவின் நாமம் தான், இயேசுவும் தான் எல்லாவற்றிலும் பெரியவர், பிதா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அவன் அந்த ஏற்கனவே தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற்றவங்களை கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் எடுத்தது ஒருவேளை பழைய ஏற்பாடில் தெரியாமல் எடுத்துட்டீங்க, பேதுருக்கு ஆண்டவர் சொன்னது அவருடைய நாமத்தினால் ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி திரும்பவும் அவங்கள இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி தண்ணீரில் தான் முக்குறாங்க. தட் இஸ் நாட் ரிட்டன் இன் த பைபிள். தண்ணீரில் மூழ்கிறது அல்ல இந்த ஸ்நானம். இது ஞானத்தினால் உண்டாகிற அந்த ஞானம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருக்கிறது. இப்போது நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் லாஸ்ட்டில் வாசிக்கிறோம், அவரே நமக்கு ஞானமானார். அவருடைய நாமத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால் அவர் தான் ஞானம், அந்த ஞானத்தில் மூழ்கிறது. இது இன்றைக்கி அநேகர் தவறாக புரிந்து கொண்டு ஜனங்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். இன்னொன்று, இந்த ஞானஸ்தானம் தண்ணீரில் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற அந்த இடம், அதை அடியேன் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துல அது மேல் அறை வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடம். அந்த மேல் அறை வீடு அவர்கள் கடைசியாக ராப்போஜனம் எடுத்த அந்த இடத்துல தான் மறுபடியும் இந்த சம்பவம் நடந்தது. அந்த இடத்துல தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, கெத்ரான் பள்ளத்தாக்கு. அங்கே தண்ணியே கிடையாது, ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தை தாண்டி கீழே நடந்து போனால் தான் ஒலிவுமலை. அதனால் அந்த 3000 பேர் கொடுக்கறதுக்கு தண்ணீர் அங்கே நாட் பாசிபிள். அது மாத்திரமல்ல, அதை அந்த இயேசு பஸ்கா ஆசரிக்கும்போது, அந்த ராபோஜன பந்தி இருக்கும்போது அவர் சொல்லுவார், ஒரு ரூமை எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்க. யாருன்னா, ஒரு மனுஷன் தண்ணி எடுத்துகிட்டு வருவான், ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வருவான், அவனை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவன் இந்த ரூமை உங்களுக்கு ரெடி பண்ணி தருவான் அப்படின்னு. அப்போ இயேசு ஒரு மனுஷன் அவன் ஒரு தண்ணியை சுமந்து கொண்டு வருகிறான்னா அது எங்கேயோ போய் அவன் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தது. மற்றபடி தண்ணீர் பெண்கள் தான் எடுப்பாங்க, பக்கத்துலேயே இருக்கும். இப்படி ஒரு குடம் தண்ணிக்கு எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வந்த ஸ்தலத்தில் 3000 பேர் முங்குகிறதுக்கு அங்கே நாட் பாசிபிள், சான்ஸே இல்லை. அப்போ இது ஞானத்தினால் மூழ்கின ஒரு, இயேசுவின் நாமத்தினால் மூழ்கின ஒரு மூழ்குதல், அவ்வளவுதான். அதை தண்ணீரில் என்று ஜனங்களுக்கு போதிக்கிறதுனால இந்த வசனத்தின்படி அது தவறு. தண்ணீரில்
பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, சீஷர்கள் கொடுத்தாங்க, எல்லாரும் செய்தாங்க. அது இது ஒன்று அல்ல, இது நாமத்தினால் கொடுக்கிற ஸ்நானம். இதைத்தான் ஆண்டவருடைய நாமத்தில் அப்புறம் சீஷர்கள் அற்புதம் செய்தாங்க. அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தாங்க. நாமத்தை சொன்னாலே, இயேசுன்னு சொன்னாலே, அவருடைய பிதா அவருக்கு கொடுத்த, அவருடைய நாமத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய வல்லமை, ஒரு அதிகாரம். அந்த நாமத்தை சொன்ன உடனே பிசாசு ஓடிடும். நாமத்தை சொன்ன உடனே நோய் குணமாகும். அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். அதுதான் ரட்சிப்பு. அதை மறந்து, அதை அங்கீகரிக்காமல் மறுபடியும் அவங்கள தண்ணீரில் மூழ்கி அப்படின்ற ஒரு சிஸ்டம் சபைகளில் தொடக்கத்தில் இல்லை, பின்னாடி வந்த ஒரு சிஸ்டம். அதை யாரும் தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறது தான் எடுக்கட்டும். பட் பைபிளில் எழுதியிருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உள்ள வல்லமையை யாரும் மட்டமாகவோ அதை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அது பெரிய பாவம். இந்த நாமத்தை கேட்டால் பிசாசு ஓடும். இந்த நாமத்தை கேட்டால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். இந்த நாமத்தில் எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சுருக்கார். அவ்வளவு வல்லமை உள்ளது. அதைத்தான் பிதா, நம்ம இந்த சாட்டில் பார்த்தோம் இல்லையா, அவருடைய நாமம், பிதாவுடைய நாமத்தில் ஒரு பேர் தான் ஹஷேம். அதுதான் ஷேம். ஹஷேம்ங்கிற அந்த ஒரு பேரை, அது ஹீப்ருவில், அதுதான் அந்த நாமத்துக்கூட வல்லமையுள்ள அந்த நாமந்தான் இயேசு. இயேசு பிறப்பதற்கு முன்பாக தூதன் வந்து மரியாள்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார் எப்படின்னா, அவனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு இயேசு, அவர் இம்மானுவேல், எல்லார் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பார், எல்லாரையும் ரட்சிப்பார். அந்த நாமம் எல்லாரையும் ரட்சிக்கும். அந்த நாமம் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்குற வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்தை கேட்டவர்கள் எல்லாம் ரட்சிப்படைந்தவர்கள். அந்த நாமத்தை நம்ம சொல்லும்போது மற்றவர்களுக்கு ஹீலிங் உண்டாகும். இந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இதை இன்று சபைகள் மறந்து தண்ணீர் ஸ்நானத்தை ஜனங்களுக்குள்ளே புகுத்தினபடியால் தண்ணீர் ஸ்நானம் பெற்றுக்கொண்டு அதனுடைய கிறிஸ்துவோட அந்த நாமத்தினால் வருகிற அனுபவத்தை பெறாமல் இருக்கிற ஜனங்கள் கோடி. இயேசுவின் நாமத்தினாலே இது உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இதை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. God bless you. ஆமென்.